2 சகோதரர்கள். இவர்கள் இருவரும் சிறு வயதிலே அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பாசத்தை ஒருவர் மீது ஒருவர் பொழியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். ஒரு கட்டத்திலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அற்ற ஒரு தன்மை அவர்களுக்குள் உருவாகிறது. நான் சொல்வதுதான் சரி அல்லது இல்லை நான் சொல்வதுதான் சரி என்ற ஒரு அது கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் அமைதியை ஏற்படுத்துகிறது. எப்படிப்பட்ட அமைதி? மனதிற்குள்ளே வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைதி. ஆகவே இவர்களுக்குள் பேசிக் கொள்வதில்லை. இவர்கள் ஒருவரை பார்ப்பதற்கும் விரும்பவில்லை. ஒருவர் ஒருவரை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் வாழ்ந்த இடம் எதுவென்றால் ஒரு ஆற்றின் இருபுறமும் வாழ்ந்தார்கள். ஒரு சகோதரன் ஆற்றுக்கு இந்த புறம், ஒரு சகோதரன் ஆற்றுக்கு அந்த புறமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணம். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதுல ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு, எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாத அளவுக்கு நீ ஒரு ஃபென்ஸ், காம்பவுண்ட் வால், ஒரு சுவரை எழுப்ப வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ அந்த கார்பெண்டர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நிச்சயமாக உங்களுக்கு எது தேவையோ அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த மனிதன் அவரிடம் வேலையை கொடுத்து விட்டு வெளியே சென்று விட்டான். அவன் திரும்பி வருகின்ற பொழுது பார்க்கின்றான், அங்கே அந்த சுவரானது இல்லை. என்ன சுவரை காணோம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த ஆற்றிற்கு இந்த புறமும் அந்த புறமும் ஒரு பாலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்த்துவிட்டு அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அந்த நேரத்திலே இன்னொரு சகோதரன் அந்த பாலத்தின் வழியாக நடந்து வருகின்றான். அதை பார்த்தவுடன் இவனுக்கு கோபம் வருகிறது. உன் மூஞ்சி நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்ன இந்த பாலத்தில் ஏறி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் ஓடி வந்து இவனை கட்டிப்பிடிக்கின்றான். கட்டிப்பிடித்தவனுக்கு அதுவரை இருந்த கோபம் அனைத்தும் அப்படி பொசுங்கி போயிருது. அந்த சகோதரன் அரவணைப்பு மீண்டும் அந்த பாதையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதுக்கு பிறகு அந்த கார்பெண்டரை பார்த்து சொல்றாங்க, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னோன்னா, இல்லை, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, பாதையை செம்மைப்படுத்த வேண்டும், படுத்தி விட்டேன், இனி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று விட்டு விடுகின்றார்.